வணக்கம் அவர்களே. இந்த புலம்பெயர் தேசத்தில இருந்து மக்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நபர் புலம்பெயர் தேசத்தில வந்திருக்கிறார். அவர் வந்து ஒரு மிக பிரச்சனைக்குரிய ஒரு சர்ச்சையான விஷயத்த சொல்லியிருக்கின்றார். அவர் வந்து யாழ்ப்பாணத்தில ஒரு மிக பிரபலமான சாப்பாட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கிறார். அங்க வந்து அவருடைய பில்ல வந்து பகிர்ந்திருக்கின்றார். மிகப்பெரிய அநீதி நடந்திருப்பதாக வந்து ஊர கூட்டி சொல்லியிருக்கின்றார். 3 கிளாஸ் தண்ணிக்கு வந்து ரூ. 600 படி ரூ. 1800 வந்து பில் போடப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாகவும், அதுல மேல சாப்பாடுகள் எல்லாமே சின்ன சின்ன போர்ஷன் தான் அப்படின்ற மாதிரியும், அ விலைக்கு அந்த போர்ஷன் அளவு காணாது அப்படின்ற மாதிரியும், தாங்க வெளிநாட்டுக்காரர் அப்படின்றபடினால தான் இந்த போர்ஷன வந்து மாத்தி வச்சுட்டு, நாங்க திருப்பி எடுக்கத்தானே வேணும். இப்படி நாங்க போயிட்டோம், சாப்பிடத்தான் போறோம். காசும் பில் பே பண்ணத்தான் போறோம். அப்படிப்பட்ட காசு இருக்கும் வெளிநாட்டுக்காரங்கள்ட்ட அப்படின்றனால, இந்த மாதிரி இவர்கள் செய்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்ல பில்ல போட்டு அழுது வந்து வடித்திருக்கிறார். விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும். ஓரளவுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இது யாழ்ப்பாணம் மட்டுமில்ல, நீங்க கொலம்போ வேற எங்கே போனாலுமே உணவகங்கள் அதான் வரி விதிக்கப்படுற மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட் வழிய வந்து இப்படித்தான் வந்து தண்ணி விலையோ, இல்ல வேற ஜூஸ் விலையோ எல்லாமே இருக்கும். அது அதுக்குரிய ஸ்டாண்டர்ட்லாம் இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா, இப்ப இருக்கிற அரசாங்கத்துல ஓரளவுக்கு எல்லாருமே புடிச்சுக் கொள்றாங்க. இல்லன்னு சொன்னா என்ன, அத யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. காரணம், அங்க சாதாரண மக்கள் யாருமே வந்து போறதில்ல. எல்லாமே பெரிய பெரிய ஆள் தான் போறபடினால, ஏதாவது சிக்கல் இல்லைன்னு சொன்னா உடனே நம்ம மேல பிடிச்சிடுவாங்க. மற்றது அவங்க அதுக்குள்ள மேல போறதில்ல. முதல் விஷயம், உங்களுக்கு இது காசு பிரச்சனைக்குரிய இடமா இருந்தா, நீங்க அந்த இடத்த தெரிவு செய்ய தேவையில்ல. யாருமே வந்து உங்களுடைய கைய பிடிச்சு இழுத்து உள்ள கூட்டிக் கொண்டு போயிட்டு சாப்பாடு தர போறதில்ல. 2வது மெனு கார்ட்ல எல்லாமே சரியா அங்க இருந்திருக்க தான் போகுது. அத நீங்க பார்த்து தான் வந்து நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க. ஒரு விஷயம். 2வதாக வந்து ஒரு விடயம் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, உங்களுக்கு உண்மையில நல்ல சாப்பாடு வேணும்னு சொன்னீங்கன்னா, யாழ்ப்பாணத்துல எவ்வளவோ நல்ல அளவான விலையில கடைகள் வந்து இருக்குது. நீங்க அதுகள்ல வந்து சாப்பிட்டு கொள்ளலாம். ஆனால் இங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா என்ன, அத வச்சுக்கொண்டு Facebookல ஃபோட்டோவ போட்டு ஆதாயம் தேடுற அப்படின்றது வந்து அது ஒரு அது ஒரு அரசியல் தனமான விஷயமாத்த வந்து பார்க்கப்படும். முந்தி மாரி எல்லாம் வந்து ஆட்கள் வந்ததுக்கெல்லாம் ஆதரவாகி திட்ட மாட்டாங்க. அந்த காலம் உண்மையில முடிஞ்சுது. இப்ப நீங்க எந்த மாரி செய்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, கொமெண்ட்லயே வந்து கிளிய கிளிய உங்கள கேட்டு கிழிப்பாங்க. அப்படினால அதையும் வந்து தட்சில நீங்க போயிட்டீங்க இப்படி இப்படி நடந்துட்டேன்னு சொன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது வருது அப்படின்னு சொன்னா கூட மனசுல ஒரு ஆதங்கம். நீங்க உங்களோட வல்ல அமைதியா அதுக்குள்ள மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சுட்டு போயிடுங்கள். அத Facebookல சொல்லி அவமானப்படாதீங்கள். ஏன்னு சொன்னா இந்த நபர் அப்படி சொல்லி அவமானத்தான் பட்டிருக்கிறார். காரணம் சனம் வந்து தெளிவா இருக்கு. சனத்துக்கு தெரியுது. நீங்களே நாங்க போனீயல் அப்படின்றத வந்து சனம் வந்து கேட்குது. அப்ப உங்களுக்கு பழைய அந்த விளையாட்டுகளையும் காட்டாதீங்கள். அது வேலைக்கு ஆகாது. இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒன்று இருக்கிறன்னு சொன்னா, இந்த ஒரு கருத்து. நாங்க வெளிநாட்டுக்காரர், வெளிநாட்டுல இருந்து வரோம். எங்கள்ட்ட நிறைய காசு இருக்குது. எங்கள்ட்ட காச வந்து புடுங்க பார்க்குறாங்களா அப்படின்ற ஒரு மனநிலை வந்து இருக்குது. அதையும் வந்து ஒரு நிறுத்தி வச்சுக்கணும். அப்படி ஒன்று இல்ல. அதையும் வந்து நீங்கள் அப்படி அப்படி நீங்கள் ஒரு நினைவு ரெக்கைக்கு தான் வந்து எல்லா இடத்தையும் அதே மாரியே நடக்குது. நீங்களும் அதே மாரியே செய்து கொள்றீர்கள். இப்ப இதே சம்பவத்தில கூட நீங்க போறீர்கள் இல்ல சாப்பிடுறீர்கள் பிரச்சனையான்னு சொன்னா, நீங்க அப்படியே போ வேண்டியது தான். அவ்வளோதான் நல்ல விஷயம். இத வந்து இங்க வந்து சொல்றதுல கூட அது ஒரு சிக்கல் இருக்குன்னு தான், எங்கள்ட்ட காசு இருக்கு, காசு இருக்குன்ற நீங்க அப்படியே சைட்ல அதோட சேர்த்து ஒரு பிட்டிங்கா வந்து அடிச்சு சொல்லிட்டு போறீங்க. நாங்க வெளிநாட்டுக்காரர், அதால எங்கள்ட்ட காச புடுங்க பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்ல வர்றது, எங்கள்ட்ட காசு கூட இருக்கு அப்படின்றத காட்டுறதுக்கு தான். அப்ப அதுவும் ஒரு படத்துக்குரிய ஒரு வியாதி என்று தான் சொல்லிக் கொள்ளணும். இனியாவது திருந்துங்கள். இப்பல்லாம் ஊர் வந்து முந்தி மாதிரி இல்ல. எல்லாம் மாறிட்டானுங்க. சரியா? இனி இந்த விளையாட்டுகள் வந்து எடுபடாது. அதனால மாத்திக் கொள்ளுங்கள். நன்றி.